ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லுமே, என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் சிலர் நம்மை சில நாள் நன்றாகவே பார்த்திருப்பார்கள். அதுவே சில சமயம் மற்றவர்களை பார்த்து ஒப்பிட்டு அவர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறார்கள், நீ மட்டும் எதற்காக இப்படி இருக்கிறாய், அவர்களைப் போல இரு என்று மற்றவரை ஒப்பிட்டு அவர்களைப் போல இரு, இவர்களைப் போல இரு என்றெல்லாம் சொல்கிறார்கள். இதையெல்லாம் நீ உன் வாழ்க்கையில் அதிகமாகவே சந்திக்கிறாய். உன் வாழ்க்கை துணையே உன்னை அப்படித்தான் சொல்கிறது, சரிதானே? நீயாக இருக்க விடுவது இல்லை. உன்னுடைய குணத்தை மாற்ற சொல்லி அது கேட்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், உயிராகவே இருந்தாலும் எந்த ஒரு குணத்தையும் யாருக்காகவும் உன் குணத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் நீ சரியாகத்தானே இருக்கிறாய். மற்றவரை பார்த்து அதை போல் இரு என்று சொன்னால் அது உண்மையான அன்பு அல்லவே. உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக இருப்பதை யார் ஒருவர் நல்ல முறையில் நேசித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே உண்மையான உறவு. பாதி நாட்கள் உன்னுடைய உண்மையான குணத்தை விரும்பிவிட்டு அடுத்த நபரை பார்த்தவுடன் அவர்களைப் போல் நீ இருக்கலாம் என்று சொன்னால் அது உண்மையான அன்பல்ல. யாருக்காகவும் நம்முடைய குணத்தை நாம் மாற்றிக்கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நம் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்யவில்லை. நம் யாரையும் பார்த்து நம்முடைய குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவசியமல்ல. ஏன் திடீரென்று நீ மாறிவிட்டாய் என்று ஒருவன் கேட்டால் அவனுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியது, நீ மாறிவிட்டாய், அதனால்தான் நான் மாறிவிட்டேன் என்பது உனக்கு தெரிகிறதோ? நான் அப்படித்தான் இருக்கிறேன், நான் எப்பொழுதும் போலவே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிடு. யாரும் உன்னை குறை கூறும் அளவுக்கு நீ எந்த ஒரு தவறும் செய்யவில்லை. அவரவர்களுக்கு ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு குணங்கள் பிடிக்கும் என்பதற்காக மாற்றிக்கொண்டே இருக்க முடியுமா? நம் குணம் என்னவோ அதுதானே நிரந்தரம். சிலர் நடிப்பார்கள், அவர்களுக்கு நேராக இவர்களுக்கு நேராக உண்மையான குணத்தை பூட்டி வைத்துவிட்டு நல்ல கோபமே வராதவர்கள் மாதிரி எல்லாம் நடிப்பார்கள். ஆனால் அவர்களுடைய உண்மை முகம் தெரிய வரும் பொழுது அனைவருமே அவர்களை வெறுப்பார்கள். எப்பொழுதும் ஒரே மாதிரி இருந்து விடலாமே? தங்கமே, நீ மன உளைச்சலில் இருக்கிறாய். யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று பாரத்தில் இருக்கிறாய். ஆனால் ஒன்றே ஒன்று தெரிந்து கொள், உன் வாழ்வில் நீ உன்னை போல் எப்பொழுதும் இரு. யாரை பார்த்தும் யாராவது ஏதாவது சொல்கிறார்கள் என்பதற்காக உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாம். உன்னுடைய அப்பா நான் சொல்கிறேன், உன்னுடைய அனைத்திற்கும் ஒரு காலம் வரும், அனைவரும் உன்னை புரிந்து கொள்வார்கள். அதற்காக நீ இப்பொழுது எதையும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். தைரியமாக இருந்தால் அனைத்தையும் உன்னால் சாதிக்க முடியும். எப்பொழுதும் அமைதியாக இரு. உனக்காக நான் இருப்பேன் எப்பொழுதும். நான் சொன்னதை மட்டும் எப்பொழுதும் மறந்து விடாதே. ஓம் சாய்ராம்.